பரபரப்புக்கு மத்தியில் தஞ்சை பல்கலைக்கழக புதிய பதிவாளர் பதவியேற்றிருக்கிறார். அறை பூட்டப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த பதவியேற்பானது நடைபெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் குருநாதன் வழங்க கேட்கலாம். குருநாதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தற்காலிக துணைவேந்தர் சங்கருக்கும் அதேபோல் தற்காலிக பதிவாளர் தியாகராஜன் இருக்கிறும் கடந்த 3 நாட்களாக மோதல் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஒருவருக்கு ஒருவர் பதவி நீக்கம் செய்து உத்தரவு பெறப்பட்ட நிலையில் இன்று புதிய பதிவாளராக வெற்றி செல்வன் என்பவர் பதவியேற்க உள்ளதாக துணைவேந்தர் சங்கர் அறிவித்திருந்தார். இதனை அடுத்து இன்று காலை முதலே தமிழ் பல்கலைக்கழகம் பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் பாதுகாப்பு கணிப்பாக டிஎஸ்பி தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பதிவாளர் அறையின் உள்ளறையை நீக்கப்பட்ட பதிவாளர் தியாகராஜன் பூட்டி அவர் சாவியை வைத்திருந்தார். இதே போல் வெளி அறையை பூட்டி துணைவேந்தர் சங்கர் வைத்திருந்தார். இதனை அடுத்து 2 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை என்பது துணைவேந்தர் அறையில் நடைபெற்று வந்தது. ஆனால் தொடர்ந்து பதிவாளர் தியாகராஜன் சாவியை தர மறுத்து தலைமை செயலாளர் தன்னையே பதிவாளராக தொடரும்படி கூறியிருந்தார். சாவியை தரமாட்டேன் என அவர் வேறொரு அறையில் அமர்ந்திருந்தார். 3 மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் தற்போது வெளி அறை திறக்கப்பட்டு பூட்டப்பட்டிருந்த உள்ளறையை ஊழியர்கள் திருப்பலை கொண்டு உடைத்து உள்ளே சென்று புதிய பதிவாளராக வெற்றி செல்வன் தற்போது பதவி ஏற்றுக்கொண்டார். காவல்துறையினர் பாதுகாப்புடன் இந்த கதவு என்பது உடைக்கப்பட்டது. அப்போது நீக்கப்பட்ட பதிவாளர் தியாகராஜனின் ஆதரவாளர்கள் தலைமை செயலர் கூறாமல் எவ்வாறு நீங்கள் கதவை உடைக்கிறீர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் துணைவேந்தர் உத்தரவு இருக்கும் போது நீங்கள் இது தலையிட முடியாது என அவர்கள் வாக்குவாதத்தை அனுப்பி வைத்தனர். இதனால் காவல்துறை உதவியுடன் உள்ளறை உடைத்து உள்ளே சென்ற ஊழியர்கள் அதனை அடுத்து தற்போது புதிய பதிவாளராக வெற்றி செல்வன் தற்போது பதவியேற்றுக் கொண்டார். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குருநாதன்.